Morning students, 12th standard economics, lesson 7, international economics continuation, page number 145, advantages of FDI. அதாவது வெளிநாட்டு மூலதனத்தின் நன்மைகள். Foreign investment mostly takes the form of direct investment. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னாவே பெரும்பாலும் வந்து ஃபாரினர்ஸே டைரெக்டாக வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹென்ஸ் வி டீல் ஹியர் வித் த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அதனால் நம்ம இங்கே என்ன பார்த்துருக்கோம்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பார்த்துருக்குறோம். The important advantages of foreign direct investment are the following. அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், எஃப்டிஐனா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஹெல்ப் டு இன்க்ரீஸ் த இன்வெஸ்ட்மெண்ட் லெவல் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் லெவலை அதிகரிக்கிறதுக்காக and thereby the income and employment in the host country. அதாவது நம்ம உள்நாட்டில் இன்கம் எம்ப்ளாய்மெண்ட் அதிகரிக்கிறதுக்காக இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, டைரக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஃபெசிலிட்டேட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டு த ரெசிபியன்ட் கண்ட்ரி. அதாவது இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா அவங்களோட டெக்னாலஜி நம்ம நாட்டுக்கு வருது. அதான் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி, அவங்க தொழில்நுட்பத்தை நம்ம நாட்டிலையும் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக, எஃப்டிஐ மே ஆல்சோ பிரிங் ரெவன்யூ டு த கவர்மெண்ட் ஆஃப் ஹோஸ்ட் கண்ட்ரி. நம்ம நாட்டுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்குது. வென் இட் டாக்ஸஸ் ப்ராஃபிட்ஸ் ஆஃப் ஃபாரின் ஃபர்ம்ஸ் ஆர் கெட்ஸ் ராயல்ட்டிஸ் ஃப்ரம் கன்செஷன் அக்ரிமெண்ட்ஸ். சில கன்செஷன் மூலியமாக அவங்க அக்ரிமெண்ட் பண்ணி நம்ம நாட்டில் ப்ரொடக்ட் பண்ணுறதுனால நிறைய லாபமும் பெறுறாங்க. அடுத்தது, a part of profit from direct foreign investment may be bluffed back into the expansion, modernization or development of related industries. அதாவது அதில் வர கொஞ்சம் ப்ராஃபிட்டை என்ன செய்கிறாங்க, நம்ம நாட்டுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை வச்சு நல்ல மாடர்னைசேஷன் டெவலப்மெண்ட் பண்ண முடியுது. இட் மே kindle a managerial revolution in the recipient country through professional management and sophisticated management techniques. அதாவது ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், சொஃபிஸ்டிகேட்டடாக இன்னும் நல்ல ஒரு மேலாண்மை, நம்ம நிறைய தொழில்நுட்ப மேலாண்மை நம்ம நாட்டில், அதாவது நம்ம உள்நாட்டில் வெளிநாட்டிலேருந்து வந்து உள்நாட்டில் அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாரின் capital may enable the country to increase its exports and reduce imports requirements. அதாவது ஃபாரின் கேபிட்டல் வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகப்படுத்துறதுனால எக்ஸ்போர்ட்ஸும் அதிகமாகும், இம்போர்ட் வந்து குறையும். and thereby is BOB disequilibrium. ஸோ BOB சமமின்மை ஏற்படாது, சரியாயிரும். நெக்ஸ்ட் வந்து, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் மே ஆல்சோ ஹெல்ப் இன்க்ரீஸ் காம்படிஷன் அண்ட் பிரேக் டொமஸ்டிக் மோனோபொலிஸ். அதாவது காம்படிஷனை அதிகரித்து நம்ம நாட்டிலையே இந்த மோனோபொலிஸ் சில பொருட்களை அவங்கள மட்டுமே உற்பத்தி பண்ணி அதிக விலைக்கு விற்பாங்க இல்லையா, அந்த ப்ராப்ளத்தை வந்து பிரேக் டவுன் பண்ணிடும். நெக்ஸ்ட் பாயிண்ட், இஃப் எஃப்டிஐ ஆட்ஸ் மோர் வேல்யூ டு அவுட்புட் இன் த recipient country than the return on capital from foreign investment. அதாவது எஃப்டிஐ வந்து இன்னும் நமக்கு வந்து என்ன செய்யும்னா, அவுட்புட்னா அதிகமான உற்பத்தி ப்ரொடக்ஷன் நடக்கும், அதே நேரத்தில் அதிகமாக முதலீடு செய்வாங்க, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக வரும். தென் த சோசியல் ரிட்டர்ன்ஸ் ஆர் கிரேட்டர் தேன் த ப்ரைவேட் ரிட்டர்ன்ஸ் ஆன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது ப்ரைவேட் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், சமூக நலன் கருதி அதிகமாக அங்கேருந்து முதலீடு செய்வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட், பை பிரிங்கிங் capital and foreign exchange FDI
may help in filling the savings gap and the foreign exchange gap in order to achieve the goal of national economic development. அதாவது நம்ம நாட்டோட பொருளாதார வளர்ச்சியை இதன் மூலமாக நம்ம அச்சீவ் பண்ண முடியும், நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். Foreign investment may stimulate domestic enterprise. அதாவது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுனால நம்ம உள்நாட்டு என்ற தொழில்நுட்பத்தை ஸ்டிமுலேட் பண்ணும், ஊக்கப்படுத்தும். டு இன்வெஸ்ட் இன் ஆன்சிலரி இண்டஸ்ட்ரீஸ் இன் கொலாபரேஷன் வித் ஃபாரின் என்டர்பிரைசஸ். ஃபாரின் என்டர்பிரைசஸோடு சேர்ந்தும் செயல்படுவாங்க. லாஸ்ட்லி, எஃப்டிஐ ஃப்ளோயிங் இன்டு எ டெவலப்பிங் கண்ட்ரி மே ஆல்சோ என்கரேஜ் இட்ஸ் ஆண்டர்பிரினர். எஃப்டிஐ இந்த டெவலப்பிங் கண்ட்ரீஸுக்கு வர்றதுனால டெவலப்பிங் கண்ட்ரீஸில் உள்ள ஆண்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோருக்கு இது ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். டு இன்வெஸ்ட் இன் அதர் எல்டிசிஸ். எல்டிசிஸ்னால் என்ன? லோ டெவலப்டு கண்ட்ரிஸ், லோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ். சரியா? ஃபர்ம்ஸ் இன் இந்தியா ஹேவ் ஸ்டார்டட் இன்வெஸ்டிங் இன். அப்புறம் என்ன செய்வாங்க? இந்தியாவில் நிறைய நிறுவனங்கள் ஏற்படுத்தப்படும். எங்கேருந்துலாம் வரும்? நேபாள், உகாண்டா, எத்தியோப்பியா அண்ட் கென்யா அண்ட் அதர் எல்டிசிஸ். இன்னும் அந்த மாதிரி ரொம்ப லோ டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, அங்கெல்லாம் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒயில் தே ஆர் ஸ்டில் பாரோயிங் ஃப்ரம் அப்ராட். அந்த நாடுகள்லாம் இப்போவும் வெளிநாடுகளில் கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. லார்ஜர் எஃப்டிஐ டு இந்தியா கம்ஸ் ஃப்ரம் எ ஸ்மால் கண்ட்ரி. அதாவது எஃப்டிஐ இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் சிறிய நாடுகளை நோக்கியே அதிகமாக இருக்கும். மொரீஷியஸ். இப்போ எஃப்டிஐயோட டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் எஃப்டிஐ. வெளிநாட்டு நேரடி மூலதனத்தின் தீமைகள். The following criticisms are leveled against foreign direct investment. First one, private foreign capital tends to flow to the high profit areas rather than to the priority sectors. அதாவது அதிகமாக லாபம் பெறதுக்கு தான் வருவாங்க. அதாவது ப்ரையாரிட்டி செக்டார்ஸ்னால் யாருக்கு அதிக தேவையோ அதுக்கு அவ்வளோக்கா முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு செகண்ட் தான் தேன் டு த ப்ரையாரிட்டி செக்டார்ஸ். தென் செகண்ட் பாயிண்ட் the technologies brought in by the foreign investors may not be appropriate to the consumption needs. அதாவது நுகர்வுக்காக அவங்க அந்த ஃபுல் டெக்னிக்ஸையும் பயன்படுத்த மாட்டாங்க. சைஸ் ஆஃப் த டொமஸ்டிக் மார்க்கெட், ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி, ஸ்டேஜ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆஃப் த எக்கானமி. அதாவது சைஸ் ஆஃப் த டொமஸ்டிக் மார்க்கெட்டை பொறுத்து டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. ரிசோர்ஸ் அவைலபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குதோ அதை பொறுத்து அவங்களுடைய டெக்னாலஜியை பயன்படுத்துவாங்க. ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் சம்டைம்ஸ் ஹேவ் அன்ஃபேவரபிள் எஃபெக்ட் ஆன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரி. இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் ஆஃப் எ கண்ட்ரியில் அன்ஃபேவரபுளாக அமைஞ்சிரும் சில நேரங்களில் இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். பிகாஸ் when the drain of foreign exchange by way of royalty, dividend etc. ஏன்னா அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரொம்ப ராயல்ட்டியாக இருக்கும், டிவிடெண்ட்டாக இருக்கும். is more than the investment made by the foreign concerns. அதாவது ஃபாரின் கன்சர்ன்ஸ் அவங்க அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நல்ல லாபகரமாக வரக்கூடிய பகுதிகளில் மட்டுமே. ஃபாரின் கேபிட்டல் சம்டைம்ஸ் இன்டர்ஃபியர்ஸ் இன் த நேஷனல் பாலிட்டிக்ஸ். அதாவது ஃபாரினர்ஸ் நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறதுனால நம்ம நாட்டு பாலிட்டிக்ஸை பாதிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சம்டைம்ஸ் என்கேஜ் இன் அன்ஃபேர் அண்ட் அன்எத்திக்கல் ட்ரேட் ப்ராக்டிசஸ். அதாவது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வர்றதுனால நம்மளுக்குன்னு உரிய பாரம்பரியம் மாறுவதற்கு வாய்ப்புண்டு. உண்மைக்கு புறம்பான அறமற்ற நடவடிக்கைகள் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. Foreign investment in some cases leads to the distraction or weakening of small and medium enterprises. அதாவது இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால் நம்ம நாட்டில் உள்ள ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் வீக்கனிங் ஆகிறதுக்கு, அதாவது செயலிழந்து போகிறதுக்கு அல்லது அழியிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சம்டைம்ஸ் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் கேன் ரிசல்ட் இன் த டேஞ்சரஸ் சிச்சுவேஷன் ஆஃப் மினிமைசிங், eliminating competition and the
creating of monopolies or oligopolistic structures. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்னால் சில நேரம் டேஞ்சரஸ் சுச்சுவேஷன் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதாவது மினிமைசிங் எலிமினேஷன் காம்படிஷனை மினிமைஸ் பண்ணும் அல்லது எலிமினேட்டிங் காம்படிஷனே இல்லாமல் ஆக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சில பொருள்கள் உற்பத்தியில் வந்து மோனோபொலிஸை உருவாக்கும். அவங்க மட்டுமே உற்பத்தி பண்ணி விற்கிற மாதிரி ஆயிரும். ஆஃபன் there are several costs associated with encouraging foreign investment. அதாவது இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை என்கரேஜ் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய செலவுகள்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எஃப்டிஐ இன் இந்தியா, இந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இந்தியாவில் எப்படி இருக்கிறது? இந்த ஏர்லி 1991 விட்னஸ்டு ரிஃபார்ம்ஸ் இன் த எக்கனாமிக் பாலிசி, அதாவது 1991 இதுக்கான எவிடென்ட் இருக்குது. திஸ் ஹெல்ப்டு டு ஓப்பன் அப் இந்தியன் மார்க்கெட்ஸ் டு எஃப்டிஐ. அதாவது இந்த 1991 பிறகு இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எஃப்டிஐ இன் இந்தியா ஹேஸ் இன்க்ரீஸ்ட் ஓவர் த இயர்ஸ். இப்போ கடந்த சில ஆண்டுகளாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இன் இந்தியா எஃப்டிஐ ஹேஸ் பீன் அட்வான்டேஜஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் கேபிட்டல். அதாவது ஈஸியாக ஃப்ரீயாக வந்து நம்ம நாட்டில் முதலீடு செய்கிறாங்க. இம்ப்ரூவ்டு டெக்னாலஜி அதிகரிக்குது. மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், மேனேஜ்மெண்ட்டில் ரொம்ப எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து செய்கிறாங்க. அண்ட் அக்கஸ் டு இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இந்த மேஜர் செக்டார்ஸ் பெனிஃபிட்டட் ஃப்ரம் எஃப்டிஐ இன் இந்தியா. எஃப்டிஐனால் எந்தெந்த செக்டார் வந்து பயன் அடைஞ்சிருக்கு? ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃபினான்சியல் செக்டார்னால் பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங், அது அந்த நிதித்துறை செக்டார்ஸ் இருக்கு இல்லையா அது. செகண்ட் வந்து இன்சூரன்ஸ், காப்பீட்டு, அந்த செக்டார் வந்து டெவலப் ஆகிருக்கு, அது வந்து பெனிஃபிட் ஆகிருக்கு. டெலிகம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, இது வந்து நல்லாவே உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகிருக்கணும். அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னா விருந்தோம்பல் மற்றும் சுற்றுலா. அடுத்தது பார்மசூட்டிக்கல்ஸ், அதாவது மருந்து உற்பத்தி நல்லா பயன்பெற்றிருக்கு எஃப்டிஐனால். சாஃப்ட்வேர் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மென்பொருள் மற்றும் தகவல் தொழில்நுட்பம் நிறைய பெனிஃபிட் அடைஞ்சிருக்கு. எஃப்டிஐ இஸ் நாட் பெர்மிட்டட் இன் த இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ் லைக். அதாவது இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸில் அவ்வளோக்கா வந்து அதை அனுமதிக்கிறது கிடையாது. அது என்னென்ன செக்டாரில் அனுமதிக்கிறது இல்லை? ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன், அதில் வந்து அனுமதிக்கிறது கிடையாது நம்ம நாட்டை பொறுத்தவரை. அடுத்தது வந்து ஆட்டோமிக் எனர்ஜி, அதுலேயும் நம்ம நாடு வந்து அந்த எஃப்டிஐயை அனுமதிக்கிறது கிடையாது. ரயில்வேஸ்லையும் எஃப்டிஐயை நம்ம அதை அனுமதிக்கிறது கிடையாது நம்ம நாட்டை பொறுத்தவரை. சரியா? அந்த 3 டிபார்ட்மெண்ட். ஃபோர்த் ஒன் கோல் அண்ட் லிக்னைட், அதுலேயும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு கிடையாது. அடுத்தது மைனிங் ஆஃப் அயன், மேக்னீஸ், குரோம், ஜிப்சம், சல்ஃபர், கோல்டு, டைமண்ட்ஸ், காப்பர் எக்ஸட்ரா, இதுலேயும் எஃப்டிஐ கிடையாது. சரியா? எஃப்டிஐயை நம்ம இன்வால்வ் பண்ண விடுறதில்ல. எஃப்டிஐ இன்ஃப்ளோ இன் இந்தியா ஹேஸ் இன்க்ரீஸ் ஃப்ரம் $97 மில்லியன் இன் 1991 இருந்ததான் டு $5,535 மில்லியன் இன் 2004-2005 அதிகரிச்சிருக்கு எஃப்டிஐ. இட் அமௌண்டட் டு $32,955 மில்லியன் இன் 2011 அண்ட் 2012 இன்னும் அதிகரிச்சிருக்கு. UNCTAD's World Investment Report 2018 reveals that FDI to India declined to, இப்போ அதுக்கு பிறகு வந்து 2018 வந்து FDI வந்து குறைஞ்சிருக்கு டு $40 பில்லியன் குறைஞ்சிருக்கான். In 2017 from $44 billion in 2016. சரிதானே? அதாவது இருக்க முதல்ல வந்து அதிகரித்த அளவுக்கு வந்து 2016 வரைக்கும் அதிகரிக்கவில்லை, குறைஞ்சிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுக்கு பிறகு கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம். ஓகே.
Trade between two countries is known as external trade. Which of the following factors influence trade? All of the above. International trade differs from domestic trade because of all the above. In general, a primary reason why nations conduct international trade is because resources are not equally distributed among all trading nations. Which of the following is a modern theory of international trade? Factor endowment theory. Exchange rates are determined in foreign exchange market. Exchange rate for currencies is determined by supply and demand under the system of flexible exchange rate. Net export equals export minus import. Who among the following enunciated the concept of single factorial terms of trade? Jacob Weiner. Terms of trade of a country show dash ratio of prices of exports and imports. Favorable trade means value of exports are dash than that of imports, more. If there is an imbalance in the trade balance, it can be reduced by stimulating exports. BOB includes both visible and invisible terms. Components of balance of payments of a country includes all of the above. In the case of BOT, transactions of goods are recorded. Tourism and travel are classified in which of balance of payments accounts? Services account. Cyclical disequilibrium in BOB occurs because of both A and B. Which of the following is not an example of foreign direct investment? The purchase of bonds or stock issued by a textile company overseas. Foreign direct investment not permitted in India. Atomic energy. Benefits of FDI include theoretically all of these. What is international economics? Question number 21. Page number 125, 21 ஆன்சர். இந்த இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ் அதிலிருந்து இந்த பேராமுடிய ஃபாரின் ட்ரேட் அது வரைக்கும். ஃபாரின் ட்ரேட். Question number 22. Define international trade. Page number 127. 127. இந்த பேரா இன்டர்நேஷ்னல் ட்ரேடில் இந்த பேரா ஃபுல்லாக ரீஜனல் ட்ரேட் அது வரைக்கும். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 23. State any two merits of trade. Page number 126. இந்த இருக்குல்லையா மீனிங் ஆஃப் ட்ரேட் இந்த பேரா ஃபுல்லாக ட்ரேட் இஸ் அதிலிருந்து பீப்புள் வரைக்கும். அடுத்தது 24. வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆடம் ஸ்மித் அண்ட் ரிக்கார்டோ with regard to the emergence of foreign trade? Page number 127, 128, 129. The last para. Adam
ஸ்மித் அதிலேருந்து அட்வான்டேஜ் அது வரைக்கும். அப்புறம் இந்த சைடு டேவிட் ரிக்கார்டோ அதிலேருந்து தேர்ட் லைன் காஸ்ட் அட்வான்டேஜ் வரைக்கும். அடுத்தது பேஜ் நம்பர் 128ல் இந்த தியரி இருக்கு இல்லையா, அந்த பேராவில் தேர்ட் லைன் ட்ரேட் பிட்வீன் அதிலேருந்து அட்வான்டேஜஸ் அது வரைக்கும். அடுத்தது 129ல் லெஃப்ட் சைடு தேர்ட் பேராவில் ட்ரேடில் இருந்து காஸ்ட் டிஃப்ரென்ஸ் அது வரைக்கும் 24th ஆன்சர். தென் 25 வாட் இஸ் த மெயின் டிஃப்ரென்ஸ் define terms of trade, page number 133. terms of trade 25 அந்த பேரா ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கிறோம். What do you mean by balance of payments, page number 135. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் 26 BOB இதிலேருந்து இந்த பேராவில் டெப்ட் டிரான்சாக்ஷன்ஸ் அது வரைக்கும். அடுத்த 27 வாட் இஸ் மென்ட் பை எக்ஸ்சேஞ்ச் ரேட், பேஜ் நம்பர் 141. இந்த பேரா ஃபுல்லாக மீனிங் ஆஃப் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ரேட். இந்த பேரா ஃபுல்லாக ஃபாரெக்ஸ் அதிலேருந்து சச் பேமெண்ட்ஸ் அது வரைக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 28 டிஸ்கிரைப் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸ், பேஜ் நம்பர் 126. 126ல் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் இன்டர்நேஷ்னல் எக்கனாமிக்ஸில் இந்த பேரா ஃபுல்லாக, அப்புறம் பியூர் தியரி ஆஃப் ட்ரேட் அதில் இந்த பேரா ஃபுல்லாக, பாலிசி இஷ்யூஸ் இதில் இந்த பேரா, அப்புறம் தேர்ட் பாயிண்ட் வரை மார்க் பண்ணால் போதும். கொஸ்டின் நம்பர் 28 ஆன்சர். 29 compare the classical theory of international trade with modern theory of international trade, page number 132. இந்த பாக்ஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். கிளாசிக்கல் தியரி இதிலேருந்து இந்த பாக்ஸ் அப்படியே மார்க் பண்ணிக்கிறணும் 29. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 30 எக்ஸ்பிளைன் த நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், பேஜ் நம்பர் 133 34. 133 34. நெட் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் இதிலிருந்து 34ல் இந்த கிராஸ் பார்ட்டர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் அந்த பேரா ஃபேவரபிள் இது வரைக்கும் முடியும். 30 கொஸ்டின் நம்பர் 30 ஆன்சர். அப்புறம் 31 டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ், பேஜ் நம்பர் 135. பேலன்ஸ் ஆஃப் ட்ரேடுக்கு இந்த பேரா ஃபுல்லாக, பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸுக்கு BOB அதில் வந்து இந்த
இது வரைக்கும் முடிச்சுக்கலாம். டெபிட் டிரான்சாக்ஷன் அது வரைக்கும் இந்த ஆல்ரெடி 26க்கு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரைக்கும் முடிச்சுக்கலாம். 31க்கும் அடுத்தது 32 வாட் ஆர் இம்போர்ட் குவைட்டாஸ். வாட் ஆர் இம்போர்ட் குவைட்டாஸ்? அதுக்கு வந்து புக்கில் ஆன்சர் அவ்வளோக்கா காணோம். நீங்கள் நோட்ஸில் நோட் பண்ணி இது வந்து நோட்டில் ரைட் இன் யுவர் நோட் புக். வாட் ஆர் இம்போர்ட் குவைட்டாஸ்? A quota is a limit on the total quantity of a product that can be supplied to a market. An import quota therefore restricts the supply of an imported product. By cutting market supply, the price of the imported product is likely to rise. Black market may develop. அந்த பாயிண்ட்டை அப்படியே உங்கள் நோட்டில் எழுதி நீங்கள் படிக்கணும். Then question number 33. Write a brief note on flexible exchange rate. Page number 142. Flexible exchange rate. Question number 33. அந்த பேராஃபில் அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம். Next question number 34. State the objectives of foreign direct investment. Question number 34. Page number 145ல objectives of FDI இந்த 4 பாயிண்ட்ஸையும் அப்படியே மார்க் பண்ணால் போதும். அடுத்தது question number 35. 5 mark question. Discuss the difference between internal trade and international trade. Internal trade and international trade. Page number 127. இந்த பாக்ஸில் 5 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணால் போதும். 5 பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு 36. Explain briefly the comparative cost theory. Page number 129, 130. அதில் ரிக்கார்டோ தியரி ஆஃப் கம்பேரட்டிவ் காஸ்ட் அட்வான்டேஜ் இருக்கு இல்லையா, அதில் டேவிட் ரிக்கார்டோ அதிலிருந்து அந்த பேரா, இந்த செகண்ட் பேரா, தேர்ட் பேரா, அசம்ஷன்ஸ், அப்புறம் இல்லுஸ்ட்ரேஷன், இந்த டயக்ராம், அப்புறம் இந்த சைடு 130ல் 1 யூனிட் ஆஃப் வீட் அது வரைக்கும். தென் கொஸ்டின் நம்பர் 37. டிஸ்கஸ் த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். 130, 131. அதில் அந்த மாடர்ன் தியரி ஆஃப் இன்டர்நேஷ்னல் ட்ரேட் இருக்கு இல்லையா, அந்த பேராவில் தொடங்கி 31ல் லாஸ்ட் வரைக்கும் 31ல் கண்ட்ரி அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறணும். கொஸ்டின் நம்பர் 37க்குரிய ஆன்சர். அடுத்தது 38. எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் கிவன் பை வைனர். பேஜ் நம்பர் 134, 35. கொஸ்டின் நம்பர் 38க்குரிய ஆன்சர் இந்த சிங்கிள் ஃபேக்டரல் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட் வைனர் இதிலிருந்து இந்த சைடு பேஜ் நம்பர் 135ல் ஃபஸ்ட்டு பேரா முடியும் யூனிட் ஆஃப் இம்போர்ட்ஸ் அது வரைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 39. பிரிங் அவுட் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட். பேஜ் நம்பர் 136. 39க்கு காம்பனன்ட்ஸ் ஆஃப் பிஓபிஸ் இருக்கு இல்லையா, அதில் அந்த க்ரெடிட் அதிலேருந்து ஃபண்டு முடிய ஃபண்ட் ஐஎம்எஃப் ஃபண்ட் இந்த சைடு ஐஎம்எஃப் வரைக்கும். அப்புறம் கொஸ்டின் நம்பர் 40. டிஸ்கஸ் த வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிஸ்இக்வலிபிரியம் இன் த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ஸ். பேஜ் நம்பர் 137. அதில் சைக்கிளிக்கல் டிஸ்இக்வலிபிரியம் இருக்கு இல்லையா, அதிலேருந்து இந்த சைடு அண்டு காஸ்ட் அது வரைக்கும். கொஸ்டின் நம்பர் 40க்குரிய ஆன்சர். அடுத்தது 41. ஹவு த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இஸ் டிட்டர்மின்ட். இல்லுஸ்ட்ரேட். பேஜ் நம்பர் 141, 42. $141ல் இந்த
கொஸ்டின் நம்பர் 41க்கு 141ல் இந்த டெஃபனிஷன் ஆஃப் ஈக்குவலிபிரியம் இருக்கு இல்லையா, அதில் அந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க பாருங்க இந்த பேரா த ஈக்குவலிபிரியம். அதிலேருந்து பேஜ் நம்பர் 142ல் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் இஸ் P2 அது வரைக்கும். அடுத்த கொஸ்டின் நம்பர் 42, எக்ஸ்பிளைன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். பேஜ் நம்பர் 144 ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடுன்னு இருக்கு இல்லையா, அதில் FDI அதிலேருந்து இந்த சைடு பேங்க் பாலிசிஸ் அது வரைக்கும் 42க்குரிய கொஸ்டின் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.